வெயில் காலம் ஜாஸ்தி ஆனாலே நம்ம இளநீ, மோர், பானகம் இந்த சம்மர் ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்க ஆரம்பிப்போம். பட் சின்ன குழந்தைங்க ஒரு 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் ஓல்டு பேபி வந்து ரொம்ப தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த இளநீ, மோரெல்லாம் குடுக்கலாமான்ற சந்தேகம் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் இளநீர் பத்தி நான் சொல்லிடுறேன். இளநீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு சம்மர் ட்ரிங்க். அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்து ரொம்பவே சுத்தமா இருக்கக்கூடியது தான் வந்து இளநீர். இளநீரை வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? குழந்தைக்கு 6 மாசம் முடிஞ்சது பிறகே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 30 ml இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது 30 ml இன்னைக்கு நீங்க இளநீர் கொடுங்க. அண்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா திரும்ப நீங்க ரிப்பீட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி பெர் டே, அதாவது தினந்தோறும் 100 ml வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். இளநீர்னால அலர்ஜி வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அலர்ஜிஸ்னு பெருசா கிடையாது. பட் இளநீர்ல வந்து நிறைய பொட்டாசியம் சத்து ஜாஸ்தி. அதனால குழந்தைங்களுக்கு அந்த வயிற்று கடுப்பு, இளநீர் குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எதிர்த்துட்டு வரதோ, கதக்கிறது அண்ட் வயிற்றுப்போக்கு மாதிரி ரொம்ப ரேர் தான் அதுவுமே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனால தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இளநீர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷிங், ஒரு கூலண்ட் மட்டும் கிடையாது. உடல் சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லாம அதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதுல வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி, லாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால உங்க குழந்தைக்கு தைரியமா இளநீரை இந்த சம்மர்ல ட்ரை பண்ணி பாருங்க.